தர்மபுரி மாவட்டம் அரூர் பேருந்து நிலையம் அருகே கோவில் திருவிழாவிற்காக வைக்கப்பட்டிருந்த பேனர்களை காவல்துறையினர் அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. அதாவது தருமபுரி மாவட்டம் அரூர் நகர பகுதியில் காமாட்சி அம்மன் கோயில் பழமையான கோயில் இருக்கு. இந்த கோயில் ஆண்டுதோறும் திருவிழா நடக்கிறது வழக்கம். இந்த அடிப்படையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்ட இந்த திருவிழாவில் அப்பகுதி பொதுமக்கள் பேனர் வச்சாங்க. அதாவது பேருந்து நிலையத்தை சுற்றி அதிக அளவு வரவேற்பு பேனர் வச்சிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா கடந்த சில தினங்களா மாவட்டத்தில் பரவலா மழை பெய்யறதுனால அந்த பேனர் கிழிந்து கீழே விழுறதோ பொதுமக்கள் மேல விழுறதோ அபாயமா இருந்துச்சு. இதனால அந்த பொதுமக்கள் இந்த பேனரை அகற்றணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அதாவது முன்னறிவிப்பு எதுவும் வாங்காம அந்த பேனர் வைத்ததுனால வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் நேற்று இரவு அதை அகற்றிருக்காங்க. இதை பார்த்து அந்த பகுதி பொதுமக்கள் மீண்டும் இன்றைக்கு அந்த பேனர் அந்த பேருந்து நிலையத்தை சுற்றி பேனர் வைக்கிறதுனால வருவாய்த்துறையும் காவல்துறையும் அந்த பேனர் அகற்ற முற்பட்டாங்க. அப்போது பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் பெரும் வாக்குவாதம் இருந்துச்சு. அந்த வாக்குவாதம் முற்றிலே அந்த ரவுண்டான பகுதியில் அந்த பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. இந்த சாலை மறியல் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேல நீடித்ததுனால காவல்துறையினர் அவங்க கைது செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அப்பகுதி பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு. அதுக்கு மட்டும் இல்லாம அந்த பொதுமக்களை வலுக்கட்டாயமாக அந்த கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அந்த வேனில் ஏற்றி போறதுனால அப்பகுதியில் பெரும் பரபரப்பா ஏற்பட்டு பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல்.